நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமான ஆண்டுகள். ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போவோம். மாகாணங்களில் செயல்பட்டு வந்த இரட்டை ஆட்சி முறை ஒழிக்கப்பட்ட ஆண்டு எது? 1935. தமிழகத்தில் சட்ட மேலவை எப்பொழுது உருவாக்கப்பட்டது? 1935. இந்திய ரிசர்வ் வங்கி எப்போது தோற்றுவிக்கப்பட்டது? 1935. இந்திய தேசிய ஒலிபரப்புக் கழகம் இந்திய ரேடியோ என மாற்றப்பட்ட வருடம்? 1936. சமதர்ம சமுதாய முழக்கங்களுக்கு எதிரான பாம்பே அறிக்கை வெளியிடப்பட்ட ஆண்டு? 1936. அக்மார் முத்திரை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு? 1937. தமிழகத்தில் முதலில் விற்பனை வரி எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது? 1937. இந்தி எதிர்ப்பு முதல் மாநாடு தமிழ்நாட்டில் நடந்த ஆண்டு? 1937. ராஜாஜி சென்னை மாகாணத்தின் முதலமைச்சராக பதவியேற்ற ஆண்டு எது? 1937. இந்தியாவிலிருந்து பர்மா எந்த ஆண்டு பிரிக்கப்பட்டது? 1937. ஜனசக்தி இதழை ஜீவானந்தம் தொடங்கிய ஆண்டு? 1937. சுபாஷ் சந்திரபோஸ் முற்போக்கு கட்சியை துவங்கிய ஆண்டு? 1938. நீதி கட்சியின் தலைவராக பெரியார் பதவியேற்ற ஆண்டு எது? 1938. சுபாஷ் சந்திரபோஸ் முற்போக்கு கட்சியை துவங்கிய ஆண்டு? 1938. இரண்டாம் உலகப் போர் எப்போது தொடங்கியது? 1939. காமராஜர் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவரான ஆண்டு? 1940. வெள்ளையனே வெளியேறு இயக்கம் எந்த ஆண்டு நடந்தது? 1942. ராஜாஜி திட்டம் வெளியிடப்பட்ட ஆண்டு? 1944. உலக வங்கி தோன்றிய ஆண்டு? 1944. பெரியார் ஐஸ்டின் கட்சியை திராவிட கழகமாக மாற்றியமைத்த வருடம்? 1944. ஐநா சபை எந்த ஆண்டு தொடங்கியது? 1945. இந்திய வேலைவாய்ப்பு அலுவலகம் தொடங்கிய ஆண்டு எது? 1945. இந்தியா ஐக்கிய நாடுகளின் சபையின் உறுப்பினராக எந்த ஆண்டு சேர்ந்தது? 1945. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்களா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட ஒரு பெல் ஐக்கான் வரும், அதையும் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எதையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட மறுபடியும் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.